அண்மை செய்தி. தஞ்சை மாவட்ட ஆட்சியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. கும்பகோணம் கோயில் குளங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றாவிட்டால் அக்டோபர் 28ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என்றும், ஆக்கிரமிப்புகளை அகற்றாத வழக்கில் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். சிவா, இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? கற்பகம், தஞ்சை மாவட்ட ஆட்சியருக்கு உயர்நீதிமன்றம் தற்போது ஒரு உத்தரவு ஒன்றினை பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக கும்பகோணம் கோவில் குளங்களில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை அகற்றாவிட்டால் அக்டோபர் 28ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கையை சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது விடுத்திருக்கிறது. குறிப்பாக இந்த தஞ்சாவூர் பகுதியில் இந்த கோயில் இடங்கள் மாற்று இடம் வழங்கி ஆக்கிரமிப்புகளை அகற்றி தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அந்த பதவியில் இருக்க தகுதியானவர் இல்லை என்று நீதிபதி தன்னுடைய கண்டனத்தையும் பதிவு செய்திருக்கிறார். நீதிமன்றம் கடந்த 2018ஆம் ஆண்டு உத்தரவிட்டும் கும்பகோணம் கோவில் குளங்கள், நீரோடைகள், ஆக்கிரமிப்புகள் ஆகியவை அகற்றவில்லை என வழக்கறிஞர் யானை ராஜேந்திரன் நீதிமன்றத்தில் ஒரு அவமதிப்பு வழக்கினை தாக்கல் செய்திருந்தார். இந்த அவமதிப்பு வழக்குல தான் நீதிபதி தொடர்பான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். மாற்றிடம் வழங்கி ஆக்கிரமிப்புகளை அகற்றிய தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அப்பதவியில் இருக்க தகுதியானவர் தானா என்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய அவர் இது தொடர்பாக கும்பகோணம் கோயில் குளங்களில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை அகற்றாவிட்டால் அக்டோபர் 28ஆம் தேதி நேரில் ஆஜராக கூடும் என்ற ஒரு எச்சரிக்கையையும் விடுத்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கற்பகம், உங்கள் விவரங்களுக்கு நன்றி சிவா.